ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா? இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸோட ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான். நான் ரீசெண்டாக சாரீ ட்ரைப்பிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்காக நான் இந்த அயன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 days மேலே ஆகுது. ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டில் எந்த குவாலிட்டி இஷ்யூஸுமே இல்லை. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூஸை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மல் அயன் பாக்ஸும் ஸ்டீம் அயன் பாக்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணும்போது நார்மல் அயன் பாக்ஸ் பண்ணி தரும்போது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டீம் அயன் பாக்ஸ் நீங்கள் இது அவ்வளோ ப்ரெஷர் போட வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது அந்த ப்ரீப்ளீட்டிங் சாரீ ரொம்ப நல்லாவே இருக்கும். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸோட GC1022 2000 watts. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2289. இதே சேம் ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2740 சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 டிஃப்ரென்ஸ் வரும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு ஸ்டீம் மோடில் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அயன் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அயன் பாக்ஸை ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைங்க. படுக்கிற மாதிரி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா தண்ணி வெளியே சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் அயன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்க வாட்டரை நீங்கள் வெளியே எடுத்து ஊற்றிடுங்க. அதிலே வச்சிங்கன்னா அயன் பாக்ஸ் ரொம்ப லைஃப் வராது நமக்கு. நான் எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் பொசிஷனில் வச்சுக்கோங்க. மேலே ஸ்டீம் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீம் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே கேப் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். அதிலே உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.